ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். மினி டோனட் எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாமா? இது ரொம்பவுமே ஈஸி. ஸோ கடையில் வாங்கி கொடுக்குறத விட குட்டீஸ்ங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும். கொஞ்சம் வார்ம் மில்கில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 3 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதை அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து 3 கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மாவு நல்லா பசஞ்சு வச்சுக்கணும். அதை 1 ஹவருக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் நல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் மாவை நல்லா ரோல் பண்ணி ஷேப்ஸ், டோனட் ஷேப் இருந்தால் அதை வச்சு பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாச்சும் மூடி, ஷார்ப்பான மூடி இருந்தால் அதை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் நடுவில் ஒரு குட்டியாக ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டில் மூடி இருந்தால் அதையும் வச்சு ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவுமே ஈஸியாக ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. நான் ரொம்ப லோ ஹீட்டில் தான் அதை பொரித்து எடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த டோனட்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அது உடனே சாப்பிட்டு உடனே ஃபினிஷ் பண்ணிடணும். வச்செல்லாம் சாப்பிட்டா அது நல்லதில்லை. ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மில்க் மேட் ஆட் பண்ணால் ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடும். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்தும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக டோனட் ரெடி ஆயாச்சு. இஃப்தாருக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக, ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு போங்க. தேங்க்யூ.